தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மறந்தேன் மெய் மறந்தேன், சொல்லித்தரவா, காகித கப்பல், தனிமை போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் மற்றும் வழக்கறிஞர் சிவராமன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சிவராமன் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். Thank you for calling me here. இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஐ வாஸ் ரியலி டிலைட்டட். நீங்க இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவீங்க, இந்த படத்தை பத்தி கேட்பீங்கன்ட்டு. ஐ எம் வெரி ஹாப்பி. சோ நைஸ் சார். நைஸ் சார். அண்ட் இப்போதான் ரீசெண்டாக வந்துட்டு வில் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு கொடுத்துட்ருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆஸ் அ டைரக்டராக எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் ஒரு சந்தோஷத்தை தருது? இன்ஃபேக்ட் ஒரு ஷேடியான சப்ஜெக்ட் கொஞ்சம் பயந்தேன், எப்படி ஹவு பீப்புள் வில் ரிசீவ் தட், ஹவு த ஈவன் ஃப்ரெஷ் ஷோவில் கூட ஐ வாஸ் வெரி நர்வஸ். லைக் ப்ரெஸ் பார்த்துட்டு வந்து படம் பார்த்தபோது தி ஆல் செட் தட் இந்த மாதிரி ஒரு ஷேடி சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அண்ட் தே ஆல் அப்ரிஷியேட்டட் த ஹீரோயின். ஒரு இன்ஃபேக்ட் நான் இந்த கதையை நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம். They were not interested because it's a lady oriented subject. அப்படி இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட சொன்னபோது அவங்களாம் முடியாதுன்னாங்க. திஸ் கேர்ள் அலேக்கியான்ற பொண்ணு, ஷி வாஸ் ஃப்ரம் வைசாக். நான் வந்து அப்படி சொன்னோன்னே 1 or 2 days கழிச்சு ஷி செட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஆக்ட் இன் தட் ஃபிலிம். ஒரு இட்ஸ் அபவுட் அ மிடில் ஏஜ்டு லவ் அண்ட் அபவுட் அவர் வந்து இவருக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஸோ இது ஒரு லா சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஜட்ஜா வந்து சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, விக்ராந்த் நடிச்சிருக்காரு. ஸோ மொத்த காஸ்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்ஃபேக்ட் மிஸ்டர் லெனின்ட்டு எடிட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் இந்த படம் பார்த்துட்டு, நாங்கள் என்னோட தினேஷ் எடிட்டர் வந்து அவரோட டீச்சர், அவர் இந்த படத்தை நாங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு சரி அவர்கிட்ட ஒரு காமிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது இந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் சோனியா அகர்வால் அண்ட் எண்ட்ஸ் வித் சோனியா அகர்வால். பிகாஸ் சோனியா அகர்வால் ஜட்ஜாக இருக்கும்போது தான் இந்த வில் கொண்டு வந்து காமிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இவங்க தான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த என்டையர் சப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கால் த லோக்கல் இன்ஸ்பெக்டர், ஆஸ்க் டு இன்வெஸ்டிகேட். ஸோ இவர் வந்து விக்ராந்த் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கார். ஸோ த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் சோனியா அகர்வால் அண்ட் எண்ட்ஸ் வித். இன் பிட்வீன் நிறைய பேர் இருக்காங்க. மோகன் ராம் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் ஹூ ஆர் நோன் டு த இண்டஸ்ட்ரி, தே ஹவ் ஆக்டட். பட் மெயின் கேரக்டர்ஸ் இந்த 3 பேர் தான் என்னென்ற ரவுண்ட். பதம்ட்டு அவரும் அந்த எல்டர்லி கேரக்டர், தட் இஸ் அ மிடில் ஏஜ் மேன் கேரக்டர். ஹி ஹஸ் ஆல்சோ டன் வெல். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் த சப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் வித் சோனியா. அவங்க தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால எல்லா கேரக்டர்ஸும் தே ஹவ் டன் வெரி வெல். இந்த பொண்ணுக்கு தான் வி ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட். நோ கேர்ள் வில் பி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டார்ட் வித் இன் அ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அந்த கேரக்டரை வந்து அவங்க லைக் பண்ணது வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப இதாக இருந்தது. அதுதான் ப்ரெஸ்லையும் எல்லாத்துலேயும் வந்து தே ஹேவ் பீன் அப்ரிஷியேட்டிங். அண்ட் சார், இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஸ்டோரியோட லைன்? நான் கோர்ட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க யார் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ தாட், இப்போ யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க, ஃபேமிலிக்கே தெரியாதவங்க பேரில் யாருக்காவது ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டா ஹவு டு சால்வ் திஸ் இஷ்யூ அப்படின்றத பற்றி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அப்படி நான் ஸ்கிரிப்ட் பண்ணி ஃபுல்லாக முடித்த போது இன்ஃபேக்ட் இட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் லைக் டு சே, மிஸ்டர் ஸ்ரீராம் பஞ்சுன்ட்டு ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கார். அவர் வந்து எங்கள் சேம்பரில் ஒரு 10-15 சீனியர் அட்வொகேட்ஸ், ஐ எம் வெரி ஸ்மால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம். ஸோ அவர் அப்படி சாப்பிட போகும்போது தேர் வாஸ் நோபடி இன் த சேம்பர். என்னை வந்து ஏதோ படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறியே, வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னார். சார் இல்லை, இது கோர்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு. இது ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் அந்த காலத்தில் இந்த நாகேஷும் பாலையாவும் பண்ணுற அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து சாப்பிட்டுட்டு எஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் கதையை சொன்னேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அவருக்கு தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஸ்ரீராம் பஞ்சுன்னு சொன்னேன். என்னென்னா அவர் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொன்னார். கிளைமேக்ஸ் வந்து இப்படி இருந்தால் பாரு, she also gives birth to a child, there is 3 people for that man அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. ஸோ அதனால தான் ஸோ அப்படி அவர் சொல்லும்போது அவர் ஏதோ விளையாட்டாக கதை கேட்குறாருன்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட சொன்னேன். he was almost ஓகே. ஏன்னா
இது மோஸ்ட் ஆஃப் அ லீகல் சப்ஜெக்ட்னால சரி இவர்கிட்ட சொன்னால் நல்லது தானே அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ கோர்ட் சீன்ஸ்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னென்னா இட் இஸ் நாட் லைக் எனி அதர் ஃபிலிம் வேர் கோர்ட் சீன்ஸ் அப்படியே ஒரு ஹை கோர்ட் பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க கோர்ட் சீன்னா கோர்ட் படம் நிறைய வந்துருச்சு, ஆர் யூ இம்ப்ரெஸ்ட் வித் தட் அப்படின்ட்டு. இல்லை ஆல் த கோர்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எது சக்ஸஸ்ஃபுல் கோர்ட் ஃபிலிம் சொன்னீங்கனாலும் இட் வில் பி இப்போ விதி எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அபவுட் டைவர்ஸ். அதுக்கப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் சம்திங் அபவுட் நீதிக்கு தாண்டனை எனி அதர் மூவி லைக் அப்படிலாம் இருக்கும்போது எல்லாமே ரிலேட்ஸ் டு கிரிமினல் கொலை அந்த மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் பியூர்லி அ சிவில் டிஸ்பியூட். அண்ட் சார் பொதுவாக வந்துட்டு சினிமாக்காரங்க அப்படின்னா கதையை தேடி அலைவாங்க. பட் அதுவே வந்து வக்கீல்கள் அப்படின்னா எல்லா கதையும் அவங்க கிட்ட வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வேறு நீங்கள் கதையும் வந்து பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனும் வந்து அட்வொகேட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தருது? டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு கோர்ட்டுக்கு போய் எனக்கு கேஸ் இப்போ 10வது கேஸுன்னா அந்த மீது முன்னாடி இருக்க 9 கேஸும் உன்னிப்பாக கேட்பேன். ஸோ ஏன்னா பிகாஸ் அது இன்னும் இன்பார்ன் நேச்சர். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் சூட் ஆகுது. அதுக்கப்புறமேல் நிறைய இந்த டைவர்ஸ் ஹோம் ஃபேமிலி கோர்ட்லாம் போவேன். அங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குது, ஹவு பீப்புள் ஆர் ஆல், எப்படி உலகம் மாறிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். அண்ட் மோரோவர் அங்கே சம்பாரிச்சா தானே நான் இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் அ பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்து பயங்கர பணம்லாம் சம்பாதிக்கிறேன். அங்கே ஒரு 2 வருஷம் சம்பாதிப்பேன், இங்கே வந்து ஒரு படம் எடுத்துருவேன். இப்படிதான் நீங்க பண்றீங்க. இதில் எந்த பாரதலும் இல்லை. இதுதான் என்னோட வாழ்க்கையே. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பேன், சம்பாதிப்பேன். அப்புறமேலு அந்த சம்பாதிச்ச படம் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பேச மாட்டாங்க. எங்கேயும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க போதுண்டா இதுக்கு மேலே படம் பண்ண வேணாம் அப்படின்லாம். பட் ஐ ஹாவ் ஆமாம் இது பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதனால நான் ஜெயிக்கிறேன் இல்லை இது பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு கூட இது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் செட்லாம் இல்லை, பிகாஸ் அப்படி நான் யோசிக்கிறதும் இல்லை. இட் இஸ் அன்ரியலிஸ்டிக். இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோவை வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா ஒரு அருவாள் கத்தி அது இது காமிச்சு போஸ்டர்ஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 days ஓடுது, அதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குன்றது ட்ரெண்டு. என்னோட படத்தில் வந்து இட்ஸ் அ கோர்ட் ட்ராமா, யூ ஹாவ் எ கேர்ள் இஸ் ட்ராவலிங், அவளோட ட்ராவல் லைஃப்னா மெனி மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். This movie may be a big hit in the OTT. Oh, okay. Because it is வீட்டில் உட்காந்து பார்க்கறது, நிறைய கேர்ள்ஸ் உட்காந்து பார்க்கறது, அண்ட் affording to go to the mall ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி அது வந்து அது they would like to have a movie. ஒரு டைம் பாஸாக ஒரு சண்டை கிண்டை இருந்தால் பார்க்கறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் ஐ எம் வெரி ரியலிஸ்டிக். சும்மா வந்து ஐ cannot be இல்லை ஐ வில் பி அ பிக் ஹிட் அப்படின்ட்டுலாம் சொல்கிறதெல்லாம் வந்து. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பாதிப்பேன், அது வந்து ஆண்டவன் தான். ஒன்லி காட் கிவ்ஸ் மீ தட் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி. ஸோ ஐ சம்பாதிப்பேன். கரெக்டாக ஒரு வெல் நோன் ஃபிலிம், ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் நேம், அவர் சொன்னார் ஒரு கதை உருவாச்சுன்னா இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே. அதுக்கு ப்ரொடக்ஷன்னு, அதுக்கு ஆர்டிஸ்ட் அமைகிறது, அதுக்கு கேமராமேன் அமைகிறது, அதுக்கப்புறம் அதுவே எப்படி ரிலீஸ் ஆகும்ட்டு தெரியும். ஸோ அந்த கதை அவ்வளோ வலுவாக இருந்தால் தான் அது ரிலீஸ் ஆகி மக்களிடையே போகுன்னுவாங்க. அண்ட் சார் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துட்டு சினிமாவில் எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி சூப்பர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் எல்லா மனுஷனுக்குமே வந்துட்டு நான் ஒன்று பண்ணேன்னா அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எடுத்த 6 படங்கள்ல இருந்தும் கரெக்டான ப்ராஃபிட் வந்ததா? இல்லை, வரல. இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ கோர்ட்டுக்கு நாளைக்கெல்லாம் போனோன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. வீட்டில் என்னடா பண்ணுற எல்லாம் ஓகே, இட்ஸ் பிரேக் ஈவன்மா, டோன்ட் வரி அப்படின்னு. எங்கள் அம்மா ஷீ இஸ் 92 years old, அவங்க பேரில் தான் படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் ஆஸ் அ அட்வொகேட் ஐ ஷுட் நாட் டூ இட். ஸோ எங்கள் அம்மா பேரில் தான் படம் இருக்கும், நான் ஃப்ரீயாக டைரக்ட் பண்ணுவேன். எங்கள் அம்மா கேஷுவலாக கேட்பாங்க, டே படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி போட்ட படம்லாம் வந்துச்சா? எல்லாருக்குமே இட்ஸ் வெரி காமன். வீட்டில்
பூக்காரம்மாலேருந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க, சார் போட்ட பணம்லாம் வந்துச்சா சார், எவ்வளோ தேட்டர் சார் அப்படிலாம் கேட்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு. என்ன ரீசன்னா, இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம், என்னோட ஆசைக்கோசரம் படம் பண்ணுறேன். முதல் படங்கள்ல இருந்தே வந்து நீங்க எப்படின்னா லைக் ப்ராஃபிட் எதிர்பார்த்து நான் ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. பட் ஸ்டில் யூ வாண்டட் டு மேக் எஸ், மூவி. அதுல இருந்து மணி வர்றதா ஒரு மோட்டிவா இருந்திருக்கும். பட் எப்படி சார் 6 படங்கள் தாண்டியும் அடுத்தடுத்து படங்கள் வந்து நான் போய்க்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நிஜமாலுமே அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபாதர் மதர்லாம் படிக்க வச்சாங்க, நான் படித்தேன் கொண்டேன். அதுக்கப்புறமேலு கோயிலுக்கு டெய்லி போவேன். இப்போவும் கோயிலெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, வெரி க்ளோஸ் ஹார்ட்டட் பீப்புள், அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ சாமி கும்பிடுறிய, உனக்கு பெரிய சக்ஸஸே கொடுக்கல அப்படின்ட்டு. கடவுளை கும்பிடுறது வந்து இட் இஸ் நாட் ஃபார் சக்ஸஸ் ஆர் ஃபார் மணி. எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. காலையில் போய் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பணமோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு அன்றைக்கி நான் ப்ரெஸ் மீட் வெளியில் வந்தபோது, சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது அதுலேயே ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட வெற்றியை நான் வந்து டப்பிங்லாம் பண்ண முடிஞ்சு எடிட்டிங் பண்ணிவிட்டு லெனின் சார் வந்து படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், கோர்ட்டு இந்த மாதிரி படம் நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டருக்கெலாம் பண்ணியிருக்கேன், இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட்டுன்ட்டு அவர் உட்கார்ந்தார். அவர் உட்காந்து ரொம்ப அதை இன்னும் கூட ட்ரிம் பண்ணார். ரொம்ப ட்ரிம் பண்ண போது அப்போ லாஸ்ட்டாக ட்ரிம் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னுவார். ஸோ பார்த்தோன்னு ரொம்ப கிளாஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னையே அறியாமல் நான் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் கால் தொட்டு, சார் கிளாஸ் சார், நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஆளோட இஸ் ரியலி ஜீனியஸ் சார். அந்த படத்து ஒரு கதையை அவ்வளோ ஆசையாக பார்த்து பண்ண போதே நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா? இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் மணி ஆர் சம்திங் லைக் தட். அது எப்படி வேணால் வரும். பணம் வரணும்னு நினச்சிருச்சு வைங்க, எதுவுமே பணமோ புகழோ எதுவும் வரணும்னு நினச்சது வைங்களேன், அது தன்னால் தான் வரணும். கோயிங் ஆஃப்டர் இட் இஸ் சம்திங். என்னோட பழைய படம்லாம் வந்து வித் லிமிட்டட் ஒரு 70 lakhs 80 lakhsல எடுப்பேன். இந்த படம் தான் ஐ overstretched. எவ்வளவு சார்? It must be around 2.5. ஓகே ஃபைன். இப்போ யூஸ்வலாக பார்த்தோன்னா உங்கள் ஏஜ் பீப்புள் நாங்கள் பார்க்கும்போது, ஐம் நாட் மென்ஷனிங் த ஏஜ், பார்க்கும்போது பரவாயில்ல சொல்லுங்க. லைஃப் செட்டில்டாக இருப்பாங்க. லைக் வந்து ஒரு ஜம்முன்னு லைக் ஒரு ஃபேமிலி, ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எங்களுக்கே வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்போக்குள்ள சீக்கிரமா வாங்கி ஆகணும்ட்டு அண்ட் அதுக்காக நாங்கள் எவ்ரிடே அப்செட் ஆகுறோம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஏஜ்க்கு வந்துட்டு எனக்கு இந்த படம் பண்ணோம் 2.5 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது எங்களுக்கு இப்படி ஒரு மனிதர் வந்துட்டு நாங்களே பார்த்தது கிடையாது. நிஜமா நீங்க சொல்றது, கார் இருந்தால் தான் லைஃப்ன்ட்டு இல்லை. நீங்க சொல்றீங்கல்ல, நடந்தும் போகலாம், கார்லேயும் போகலாம், எப்படியும் போகலாம், எப்படியும் வாழலான்ட்டு. இஃப் யூ ஹாவ் தட் மைண்ட் செட் இல்லை, எது வேணா எப்படி வேணா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து டு பி வெரி ஃப்ரேங்க், ஒவ்வொருத்தனோடது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த அப்பியரன்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஃபுல்லாக மார்வாடிஸ் அண்ட் எல்லாருமே ஒயிட்டாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த குரூப்ஸ் 4th 5th படிக்கும்போது அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து காமிக்கும்போது மச்சா சிவரா மட்டும் இங்கே இருக்கான் பாரு கரெக்டாக, ஏன்னா நான் மட்டும்தான் பிளாக்காக இருப்பேன். ஸோ அட் தட் டைம் ஐ குடன்ட் ரியலைஸ். எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவா, ஒய் ஐ எம் ஸோ பிளாக் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் அப்பா ஆஃபீஸராக இருந்தார், பட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்போ தான் அந்த கற்றுக்க ஆரம்பித்தேன். இட் இஸ் நாட் தேட் மற்றவங்களுக்கோசரம் யூ கே நாட் லிவ் ஃபார் அதர்ஸ், யூ லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த நீங்கள் சொல்கிற காரோ இல்லை அதுவோ எல்லாமே பணமோ, ஆல் யுவர் ட்ரெஸ்ஸஸ், ரிச்னஸ், இட் இஸ் ஒன்லி டு see somebody. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி லெஸ், சின்னதாக இருக்கும். சாப்பிட்றதே இத்தினோன்னு தானே, நம்ம ருசிச்சு சாப்பிட்றதே இவ்வளோ தானே. நீங்கள் சொன்னீங்கல்ல விதவுட் காரு ஈரு அப்படின்ட்டு, இஃப் யூ ஹாவ் மணி வித் யூ ஸ்பெண்டிங் விதவுட் பாரோயிங், நீங்கள் பணம் கடன் வாங்காமல் வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்க வைங்களேன், உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. இந்த காரில் போகிறீங்க, காரில் இல்லைப்பா ஹீ ஹேஸ் அ லைஃப் அப்படின்ட்டு
நம்ம பின்னாடியோ இல்லை முன்னாடியோ எப்போ வேணா சொல்லுவாங்கன்றது என் தாட். ப்ராப்ளி ஐ டு நாட் நோ. ஐ எம் வெரி ஸ்மால் டு கிவ் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் அட்வைசஸ். டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வில் Yes. அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஸோ வில் அப்படிங்கிறது இட் ஆல்சோ மென்ஷன்ஸ் அ டென்ஸ், ஒரு டென்ஸும் வந்து மென்ஷன் ஆகுது. வில் பவர் அப்படிங்கிறதையும் ஒரு மென்ஷன் வருது. Okay. வில்லுங்கிறது உங்களுடைய வில் பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பத்திரம். ஜானர் ஆஃப் Yes, வில், yes, அந்த yes, மாதிரி விஷயம் வருது. ஸோ இந்த வில் அப்படிங்கிற டைட்டில் சஜஷன் வாஸ் ஃப்ரம் யுவர் சைடு, இல்லை ஏதாவது சஜஷன் வந்ததா, இல்லை இந்த வில் அப்படிங்கிற டைட்டில் வச்சோன்னு ஒரு நல்ல ரீச் கொடுக்கும்னு எதை வச்சு நீங்க நம்புனீங்க? ஏதாவது ஒரு சிங்கிள் வேர்டு வேணும் டைட்டில்ட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஐ ஹேப்பன் டு கோ டு ஷிரடி சாய்பாபா டெம்பிள் போயிருந்தபோது அங்கே ஒரு டைரி எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒன்லைன் எழுதியிருந்தேன்ல, சும்மா அந்த இதில் வச்சு எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு அப்படி சுற்றிட்டு வந்தபோது ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு டைட்டில் தெரியல. ஐ வாஸ் ஏபிள் டு அலோவ் டு சிட் ஃபார் 10 or 15 minutes தேர். ஸோ அப்படி எழுதிட்டே இருக்கும்போது உயில்னா அசிங்கமாக இருக்குது, அது இது எப்படியோ இருக்கு அப்படின்ற மாதிரி, அண்ட் இட் டெல்ஸ் அபவுட் த ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல, உயிலுக்கு இங்கிலீஷ் என்ன வில். ஸோ உடனே அப்படி எழுதினேன். அண்ட் இட் வாஸ் குட் ஆக்சுவலி. இட் கேவ் மீ அ குட் சவுண்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு கூட ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க, இந்த பொண்ணோட கேரக்டர் ஒரு வில் பவர், அவங்க அப்பாவை காப்பாற்றணும், அவங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், அந்த வில் அவளுக்கு இருந்தது. ஸோ அதனால இட் வாஸ் கேட்சி. ஸோ இட் வாஸ் பை ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் ஐ காட் தட் டைப். இந்த படத்துல 3 பாடல்கள் இருக்கு ஆமா. இல்லையா? ரொம்ப அழகான பாடல்கள். நாங்க கேட்கும் போதே ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து சோனியா அகர்வால் அவர்களுடைய பிரதர் தான் வந்து மியூசிக் சௌரப் அகர்வால்ன்றவர் தான் மியூசிக் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவர்கிட்டயும் இதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு லஞ்ச் ஒரு டின்னருக்கு போயிருந்த போது ஐ வாஸ் டெல்லிங் சம் சப்ஜெக்ட். அவங்க வந்து டியூரிங் கோவிட் டைம் ஹி வாஸ் டேக்கிங் திஸ் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அப்போ நான் சொன்னேன், ஒரு ஃப்ரீயாக ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, நம்ம சொல்கிறதுக்கு பாட்டு போடுவார் அப்படின்னு சொன்னேன். பட் அப்சல்யூட்லி ஐ ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட் ஹிம். அவருக்கு தமிழ் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஈவன் தோ ஹி ஸ்டேஸ் ஹியர், தமிழ் நாலேஜ் கிடையாது. என்னோட யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுகிறவர் வந்து கலைக்குமார், நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட உட்கார வச்சு he knows some broken Hindi. So basically they were able to get all the tunes. Actually அவரும் and the re-recording was done by him very well. ஸோ ஒரு டைரக்டரா கண்டிப்பா ஒரு 3 பாடல்களையுமே வந்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. அதுல ஒரு duet, அந்த மிடில் ஏஜ்டோட ஒரு duet இருக்கு. அது ரொம்ப நல்ல சாங். Your favorite? ஃபேவரட் சாங். இட்ஸ் கிளாஸ். இன்ஃபேக்ட் நானும் தினேஷும் எடிட் பண்ண போது அது ஃபுட்டேஜில் எடுத்துட்டோம், ஏன்னா அது ஏதோ அஃபெக்ட் ஆகிடும்ட்டு. பட் லெனின் சார் தான் வந்து சொன்னார் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இட் வாஸ் டன் வெரி வெல் ஆக்சுவலி. அந்த பாட்டு தான் இது பண்ணாங்க. அண்ட் another thing சார், இப்போ கோர்ட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு போயிட்டு ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே உங்களுக்கு ஃபுல் டைம் முடிஞ்சிடும். இப்போ டைரக்ஷன் பார்க்கும்போது இதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? படம் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்கிரிப்ட் பார்ட் ஆஃப் இட் இல்லை, இட் இஸ் விதின் மீ. லைக் நம்ம கோர்ட்டில் இருக்கும்போதே அப்படியே ஸ்கிரிப்ட் ஓடிட்டே இருக்கும். அப்படியே அதில் ஏதாவது, ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து லிங்க் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஏதாவது வேணும்னா இட் இஸ் பெஸ்ட் பிளேஸ். நீங்கள்லாம் இப்போ டிஸ்கஷன்ட்டு நிறைய பேர் வந்து ஹோட்டல்லையோ இல்லை தே ஹேவ் ரூம் போட்டு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது டிஸ்கஷன்னா இந்த மாதிரி கோர்ட்டில் போய் உட்காந்து இருந்தோன்னா அதில் நிறைய யூ கேன் கனெக்ட் த சீன்ஸ். ஓ இது நல்லா இருக்குமே அப்படின்னு. நாட் ஆல் த என்டையர் கேசஸ் மே நாட் கனெக்ட். ஏதாவது ஒரு கேஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகும், ஐயோ இது கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் படம் பண்ணும்போது மோஸ்ட்லி ஐ டூ இட் ஆன் வெக்கேஷன். மே இல்லைன்னா இந்த 1 month 1.5 month இருக்கும். மீன்வைல் ஐ ஹாவ் மை ஜூனியர்ஸ். அவங்க வந்து ஏதாவது கேஸ்னா பாஸ் ஓவர் வாங்கிடுவாங்க. ஸோ ஈவினிங்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஷூட்டிங் வச்சுப்பேன். ஸோ அப்படிதான். இல்லை அங்கே சம்பாதிக்கலன்னா நம்ம வி கேனாட் இது கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்களே வந்து என்னோட யூனிட்லேயே சொல்லுவாங்க, இப்போ நாளைக்கு ஷூட்டிங் வேணாம்ப்பா, ஒரு கேஸ் இருக்குது. ஆமாம்மா சார், பேட்டாலாம் கொடுக்கணும், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டுருவாங்க. அதனால அண்ட் சார் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட வந்திருக்கும், நிறைய கேசஸ் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கலான்ட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஸ்டோரி நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன், என்கிட்ட 1 line இருக்குது, பட் இன்னும் நான் பண்ணல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு 1 line எங்களுக்காக சொல்ல முடியுமா? வேர் யூ ஃபைண்ட் உங்களோட கேசஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்த்த ஒரு விஷயம். உண்மையிலேயே அந்த மாதிரி கேசஸில் நிறைய தோணும். இப்போ ஆனால் நான் நெக்ஸ்ட் பண்ணுறதுன்னா ஒரு
காமெடி ஃபுல் லென்த் காமெடி பண்ணணும்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் எல்லாமே சீரியஸ் ஓரியன்ட் மூவிஸ் தான். ஐ மீன் ஆல் வித் ஏதாவது மெசேஜ் தரணும் அப்படின்னு மெசேஜ்லாம் கிடையாது அப்படின்றதோட இப்போ ஒரு காமெடி பேஸ்டு நான் இப்போ காமெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு Okay, so அது டைட்டில் அதுலயும் ஒரு லா டச் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இருக்கும். பிகாஸ் அது வந்து இன்பார்ன், யா. அது எப்படியாவது வந்துடும். நான் ஏன்னா லாஜிக்கில் என்னோட படத்துல ரொம்ப லாஜிக் பார்ப்பேன். அந்த லாஜிக் பார்க்கும்போது அந்த லா எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நைஸ். சரியா படுத்தணும்ல. ஸோ அட்வொகேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கிங் தான். பட் எனிவே யூ கமிங் இன் டு டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது ஏதாவது ரெஃபரன்ஸோ இல்ல படத்தோட ரெஃபரன்ஸோ இல்லை யாராவது க்ளோஸ் பீப்புள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்றேன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யார்கிட்டயா சஜஷன் கேட்பீங்களா? சஜஷன் அந்த மாதிரி கேட்டோம் வைங்களேன், ஆ. ஃபர்ஸ்ட் க்ளோஸா இருக்கிறவங்க ஏடா படம் எடுத்துட்டு இருக்க, படம் அப்படின்னு. சம்பத்தி ஜாலி இருக்க வேண்டியது தானேன்னுவாங்க. ஆ. படம் எடுக்கிறதுன்றது வந்து அப்சல்யூட்லி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியே தே ஹவ் ஸ்டாப் ப்ரொடக்ஷன் பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ரொடியூசராக இருந்து படம் எடுக்கிறது நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் தே வில் நாட் பி ப்ரொடியூசிங் த ஃபிலிம் ஆன் தேர் ஓன் காஸ்ட் பிகாஸ் தே நோ வாட் இஸ் வாட். இட் இஸ் இம்பாசிபிள். only a big company, corporate company or a big individual who had enough money அவங்க தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி என் மாதிரி ஆள் புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இப்போ கேட்டிங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேங்க் பேலன்ஸ் இருக்கான்ட்டு, ஏதோ ஒரு அப் டு டேட் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய பேங்க் பேலன்ஸ் கூட இல்லாமல் நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்கார், யாரோ வரும். ஆனால் கடவுள் 6 படத்துக்கும் அப்படி தான் கொண்டுருவார். இப்போ இந்த படம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ண, எப்போ கேட்டாலும் தியேட்டர்ஸ் இல்லை சார், அந்த படம் வருது சார், முடியாது சார், இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் டிசைட் பண்ணேன், சரி இது விற்காமலே ஓன் ரிலீஸ் பண்ணணுன்னா எவ்வளோ ஆகும் கேட்டேன். ஒரு 30 lakhs ஆகும்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் வெயிட்டிங். அப்போ என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட என்ன ஓட்டாது ஒரே டல்லாக இருக்குது அப்படின்ட்டு, இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுப்பா, ஒரு 20-25 lakhs வந்தால் தான் அதுக்கப்புறமேல் தான் ஓடிடியே வாங்குவாங்கன்றாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன நீ படம் ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ when there is a will there is a way. நிஜமா அழகா அப்படியே கொண்டு வந்து அப்படியே இது பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம். இல்ல நிஜமாலுமே அப்பதான் நினைச்சுக்கிட்டேன். அவன் immediately he was just leaving abroad. He said no, just go ahead அப்படின்னா, என்னப்பா will there is a way அப்படின்னா, for the will there is a way அப்படின்னு சொல்ல. So எதுக்குன்னா he was also very happy, but he was also calling from there. என்னன்னா எப்படி நான் போகுதுப்பா, டோன்ட் வெரி, வில் ஆல் கெட் அவுட் ஆஃப் தேட் அப்படின்னு. ஆனால் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ஐ எம் நாட் ஃபார் ஆஃப்டர் மணி. யாரோ கிளைண்ட் நிறைய பேர் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவேன். சில பேர் பணமே கொடுக்காம போயிடுவாங்க. பட் நான் அதை ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வர வேண்டியது வரும் அப்படின்றது. சில கேசஸில் இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்ட் அவனுக்கு நான் நிறைய ஐ எம் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் லீகல் ஒர்க். he asked me, so செல்லம்மா அண்ணா what is your problem now, why you look sober அப்படின்னோடனே நான் சொன்னேன், படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு I couldn't get a proper person to buy it அப்படின்னு சொன்னோன்னே, நீயே ரிலீஸ் பண்ணு, நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடு, ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுன்னா, நீ போய் பணம் கேட்டீங்கன்னா தட் வில் பி இன்ஹியூமன். இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீங்க எடுக்கிறது எல்லாமே ஒரு கருத்து இருக்கிற மாதிரியே ஒரு படங்கள் இருக்கு. ஏன் நீங்க பெரிய ப்ரொடக்ஷன்ஸை வந்து நீங்க அணுகல? வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? டெஃபினட்டா காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒன்ஸ் அகெயின் நீங்க போய் ஏதாவது கேட்க போனீங்க வைங்களேன், அவங்களோட டைம், அஃப்கோர்ஸ் அதை நான் தப்புன்னு சொல்லலை, ரொம்ப கஷ்டம். போய் ஒருத்தவங்கள்ட்ட டைம் வாங்கி அது இன் பிட்வீன் பீப்புள் வேற இருப்பாங்க. வி கே நாட் கோ டு த பர்சன் ஹூ டிசைட்ஸ் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் நாட் மை. எனக்கு வந்து கோர்ட்டில் கேஸுன்னா என்னோட ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் என்னோட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சினிமாவில், நான் நிறைய பேருக்கு சினிமாவில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சினிமான்ட்டு வந்துருச்சு வைங்களேன், வி கே நாட் கோ அண்ட் ஆஸ்க் தெம் ஃபார் ஹெல்ப். Okay. It is not only cinema, anywhere like anywhere you cannot. நீங்க போய் ஏதாவது கேட்டீங்க வைங்களேன், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா தன்னால வரணும் அப்படின்னா அது வந்து அடைஞ்சிரும் தான் என்னோட தாட். நான் கேட்டிருக்கேன், அதனால நான் கேட்கல, யார்கிட்டயாவது கதை சொல்லணும்னு தான் நீங்க வந்து பவுண்டட் புக் எடுத்துட்டு வாங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, அதெல்லாம் பண்ண. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து
ஒன்லைன் எழுதுவேன், இங்கிலீஷில் தான் எழுதுவேன். ஏன்னா தமிழ் கொஞ்சம் பேட் ரைட்டிங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால் அசிங்கமாக இருக்குன்ட்டு இங்கிலீஷில் ஒன்லைன் எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறமேல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டு தமிழில் எழுதிட்டு அந்தந்த நாளைக்கு ஷூட்டிங் எடுத்து போய் அங்கே தான் டைலாக் எழுதுவேன். ஐ டோன்ட் ப்ரிப்பேர் த ஸ்கிரிப்ட். ஸோ இங்கேருந்து போகும்போது காலையில் பேப்பர் படித்தோன்னா அதெல்லாம் ஐ பிரிங் இன் டு த டைலாக்ஸ் லைக். அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த உயில் அப்படின்றத வச்சுட்டு ஒரு படம் வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் நீங்களும் வக்கீலாக இருக்கிறதால ஒரு கொஷின் சார். ஏன் சார் யாரும் உயிரோடு இருக்கும்போதே இதுதான் இவங்களுக்குன்னு பிரித்து கொடுக்கறது இல்லை? பரவாயில்ல, நமக்கு அப்புறம் சண்டை போடட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்களா? உண்மையிலே ஆக்சுவலாக ரொம்ப இந்த ஏஜுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா சேஃபாக இருக்கிறது இல்லை. இப்போ வில் எழுதினீங்கன்னா கூட டில் மை டெத்துன்னு தான் எழுதுவாங்க. ஆஃப்டர் மை டெத் த ப்ராப்பர்ட்டி வில் கோ டு. இப்போ செட்டில்மெண்ட் கூட பண்ணுறாங்க ஆஃப்டர் மை டெத்துன்ட்டு. என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு யாராவது பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை மாற்றிட்டீங்க வைங்களேன், கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை. கிடைச்சதுக்கு அப்புறமேல் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி லைக் தட். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, பிஸ்கட் கொடுப்பா இல்லை சாக்லேட் கொடுன்ட்டு, சாக்லேட் கொடுத்ததுக்கு அப்புறமேல் அது பாட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே போயிடும். அது வந்து ஹியூமன் கேரக்டரா என்னன்னு தெரியல, ஹியூமன். ஸோ அது நடந்திருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்குறோம். பசங்க கேட்டாங்கன்ட்டு பணம்லாம் கொடுத்தோம், இப்போ எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, கேட்டிருக்காங்களா? ஸோ ஒவ்வொரு எல்டர்லி பர்சனும் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இதில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃப்யூச்சர். உன்னோட பணத்தெல்லாம் பேங்க்கில் போட்டு சேவ் பண்ணி கேட்பாங்க, கடன் கேட்பாங்க, கல்யாணத்துக்கு கேட்பாங்க. டோன்ட் யூஸ் தட். இதெல்லாம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பிகாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேல் கிடைக்கல வைங்களேன், யூ வில் பி இன் த ஸ்ட்ரீட். பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார். சரி, இப்போ நான் தனியாக வந்து பிறந்திருக்கேன் அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறமா என்னோட தம்பி தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ பார்த்துப்பாங்க. பட் அம்மா அப்பா கரெக்டாக பண்ணாததுனால நம்ம என்ன ஆயிடுது, இந்த ஓன் பாண்ட் கூடயே வந்து சண்டை போட்டு அவங்கள முகமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பந்தத்தை கொண்டு போயிடுறோம். ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இதுவும் வந்து இல்லை, இட் இஸ் த மிஸ்டேக் ஆஃப் த பேரண்ட்ஸ். அந்த அன்பும் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, இந்த பாண்ட், அந்த அன்பும் பாண்டும் இருந்தது வைங்களேன், நீ உனக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ, ஐ எம் வெல் செட்டில்டு, நீ உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எங்கள் ஃபேமிலியிலலாம் நிஜமாலுமே ஐ ஹாவ் டு சே அபவுட் மை பிரதர், ஹி வாஸ் இன் இந்தோனேஷியா. அவர் சொன்னார், அக்காவுக்கு சிஸ்டருக்கு கொண்டு போய் கொடுத்துடணும், யாரும் கேட்கக்கூடாது, அவளோட ஷேரை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்றது போய் கொடுத்துட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் யூ மஸ்ட் ஹாவ் அ மைண்ட். அந்த ஃபேமிலியில் வளர்க்குறதுலையே இல்லை, அது தன்னால் வந்துடும். இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கார கூட அந்த பொண்ணு மாற்றிடணும். இல்லை எங்கள் அண்ணங்க அவங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்றுறது. இட் இஸ் ஒன்லி நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க லைக் நான் ரொம்ப லாஜிக் பார்த்து தான்ப்பா படங்கள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது தட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் அடுத்து சொல்லும் போது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்லேயும் நான் லா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, ஹவு மச் டஸ் லாஜிக் ஒர்க்ஸ் தேர்? டெஃபினட்டாக ஒரு அன்ரியலிஸ்டிக்காக என்னால் படம் எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸ்பீல்பர்க்லாம் வந்து எது நடக்காததோ உலகத்தில் அதை நீ எடுத்தீன்னாதான் மக்களால் அடைய முடியாததுனாலையோ எதுனாலையோ தான் நீ ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ இதே மாதிரி ரியலிஸ்டிக்காகவே எடுக்கிறேன்ட்டு. பட் எனக்கு அந்த இதில் இந்த படத்தில் நான் நெக்ஸ்ட் காமெடியாக பண்ணுறதுல கூட ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி இருந்தால் கூட ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ தட். அண்ட் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் ஒரு 2 படங்கள் வந்து சோனியா அகர்வால் மேம் கூடயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன பாண்ட் உங்கள் 2 பேர் கூட? ஏதாவது கேஸா இல்லை வந்துட்டு உங்கள் பர்சனல் ஃப்ரெண்டா? இல்லை, ரொம்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து பணம் இல்லைன்னா நான் வந்து பணம் தான் இம்பார்ட்டண்ட் காருக்கு. அவங்க இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற பொசிஷனில் கூட இந்த படத்துக்கு என்கிட்ட சிவராம் இவ்வளோ பணம் கொடு, நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஷீ கேம் டவுன் ஃப்ரம் பஞ்சாப். இன்ஃபேக்ட் ஷி ஹஸ் ஷிஃப்டட் ஹர் ரெசிடென்ஸ். அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்காங்க, இங்கே இல்லை சொன்னாங்க. அதனால் அவங்க என்கிட்ட வந்து ஷி டிட்ன்ட் சைன் அன் அக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு படமாவது அதுக்கப்புறமேல அவங்க பார்த்தாங்க, ஒரு மேனேஜர் வச்சு தான்
நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடு அப்படின்லாம் என்னோட பிஹேவியர் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஹீ இஸ் நாட் லைக் எனி அதர் ப்ரொடியூசர் ஆர் டைரக்டர், யூ ஜஸ்ட் லீவ் இட் டு ஹிம், ஹீ இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் நான் அட்வொகேட் கேரக்டர் தான் பிளான் பண்ணேன். இல்லை நான் ஜட்ஜாக பண்ணேன், நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்ஜாக பண்ணாங்க. அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரியலிசம் எங்கே வருதுன்னா, நான் என்ன பண்ணேன், உண்மையிலேயே பஞ்சாப்லேருந்து ஒரு ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தார் மெட்ராஸ்க்கு. அப்போ அந்த ஸ்வேரிங் இன் செர்மனி போயிருந்தேன். அவர் சொன்னார் வணக்கம் அப்படின்னு. நிறைய பேர் எல்லாரும் இங்கிலீஷ் வெளியூர்லேருந்து வரவங்கலாம் வணக்கம் சொல்லி தமிழில் ஆரம்பிப்பாங்க. அவர் வந்து திருக்குறள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேல் கடைசியாக சொன்னார், எனக்கு தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஐ வாண்ட் டு லேர்ன் தமிழ். அதனால நான் என்னை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, பனிஷ்மெண்ட் ஆட்டம். பட் என்னை இவ்வளோ பேரும் பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர், ஐ லைக் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் இதே மாதிரி பஞ்சாப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த மாதிரி சோனியா அகர்வாலும். நீங்க இந்த லா இதுல இருக்கிறனால ரிலீஸ்லயும் வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள் லீகலா ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? ஆக்சுவலாக ஒரு கோர்ட் கேஸ் நடந்துச்சு, அதை போட்டிருந்தேன். பட் சென்சாரில் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்ட்டாங்க அந்த 2 வேர்டையும். சரி, ஐ வென்ட் டு த ரிவைசிங் கமிட்டி, அங்கேயும் ரிமூவ் பண்ணுன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்த ஒரு இதுக்கும் போட்டேன், ரிமூவ் பண்ண. சரி, அப்புறமேலு ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், என்ன யூ ஆர் டூயிங் அ மூவி, இதில் எதுக்கு யூ வாண்ட் டு இன்சர்ட் ஆல் தீஸ் திங்ஸ், எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஐ டுக் இட் அவுட். ஓகே. ஸோ அட்வொகேட், அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன், வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐ ட்ராவல், நிறைய ட்ராவல் பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன். நான் இன்ஃபேக்ட் நிறைய இங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிடுவேன். எந்த ஊருக்கு போனாலும், இப்போ டெல்லிலாம் போகிறேன்னா, கோர்ட்டுக்கு போகிறேன்னா அங்கே என்ன கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போவேன். இன்ஃபேக்ட் உலகத்துலேயே ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு சிரிச்சோ திட்டியோ இல்லைட்டோ கோபமாக இல்லாத இடம் வந்து கோயில், கடவுள் தான். ஸோ அதனால அவர்கிட்ட போயிட்டுருது, வேற எதுவும் இல்லை. இவ்வளோ வந்துட்டு ஒரு நல்ல வெல் செட்டில்டாகவும் இருக்கீங்க, நல்ல எஜுகேட்டடாகவும் இருக்கீங்க. பட் ஆனால் ஏன் சார் நீங்கள் வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே என்டர் ஆகல உங்களோட லைஃப்ல? என்னைக்காவது வருத்தப்படுறீங்களா, சார் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு? அதை மாதிரிலாம் கிடையாது. என் ஃபேஸுக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க, நானும் யாரும் லவ்வே பண்ணது இல்லையா சார்? பண்ணதே இல்லை. ஆஃப்டர் தட் ஏஜ் ஐ மூவ் வித் பீப்புள், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களே ஒழிய. பட் இட் வில் பி ராதர் அன்வைஸ். நான் வந்து ஏதாவது அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கே கூச்சம் தான். பிகாஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல. நான் இது இன்னொரு ஆஸ்பெக்ட் இல்லை, நான் எப்படி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ஆசைப்படுறேனோ அந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கும் இல்லை, அழகான பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. தட் வாஸ் த மெயின் திங் which was really made me not to go into marriage. When I was in 25, 26, when I finished my graduation, I thought about this. எனக்கு வந்து ரொம்ப வெள்ளவிலேன்ட்டு நான் வேற, எனக்கு நான் தான் சொன்னேனே, ஃப்ரம் த பிகினிங் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஃபேர்னஸ். அந்த மாதிரி வெளியே திங்க் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணணும்னா நம்ம போய் பொண்ணு பார்க்குற இடத்துல அவங்களும் அந்த பொண்ணும் சொல்லணும் இல்லை அவளுக்கு பிடிச்சது. ஸோ ஷி ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி சார் உங்க தாட் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க, எவ்வளோ ப்ராட் மைண்டடா திங்க் பண்றீங்க. தட் இஸ் நாட் எனஃப். இல்லை பட் உண்மையிலேயே அது உண்மைதானே. நான் சொல்றது ஏதாவது பொய் இருக்கா? கிடையாது, உண்மைதானே அது. நான் எப்படி ஆசைப்படுறேனோ ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. தட் இஸ் ரொம்ப அழகா இருக்கணும். இப்போ ஸ்டேஜில் போய் கல்யாணம், அது எனக்கு ரொம்ப வேற தாட் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கல்யாண மேடைக்கு போய் ரிசப்ஷன்லயோ இங்கேயோ போகும்போது பக்கத்தில் இருக்கவங்கோ இல்லை சொந்தக்காரங்களோ, பாரு பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, பையன் பாரு பேஜாரா இருக்கான், இப்படிதான் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட்ஸ் இது வந்து இப்போ என்கிட்ட இப்போ இந்த ஏஜ்ல நான் சின்ன வயசுல பார்த்த பொண்ணுங்கள்லாம் வந்து கேட்பாங்க, ஏன்டா நீ இன்னும் இப்போ தான் அவன். ஏன்னா நானும் எப்போ இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கணும், அவங்களும் இப்போ எங்கேயாவது அவங்களுக்கு பசங்க ஏதாவதுன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போது ஏதோ ஊர்ல இருந்து வருவாங்க, ஏன்னா கல்யாணமே பண்ணிக்கலான்ட்டு. இதுதான் காரணம். யாராவது பண்ணிக்கிட்டீங்களா? நீங்களாம் யாரும் பண்ணிக்கல, இதெல்லாம் விட்டு அப்படி. இதுக்குன்னா இட்ஸ் உண்மைதானே, இது எல்லாருக்குமே மனசு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ரீசெண்ட் டைமாக ஏதாவது ஒரு லா படம் பார்த்து, மேபி தமிழ் படமாக இருக்கலாம், இல்லை வந்து ஹாலிவுட் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்து சூப்பரான பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்கயா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு படம் இருக்கா? எனக்கு முதல் மரியாதை, சிவாஜி அண்ட் இவங்க ராதா அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் வந்து காமிச்சாங்க. இதுலையாவது நான் வந்து அவர் பணத்தினால ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு நான் காமிச்சிட்டேன். பட் அப்போ தான் நினச்சேன்,
நான் வரிசையாக யோசனை பண்ணுவேன். அவர் அப்படியே காரில் வரும்போது நினச்சிட்டு இருந்தேன், அவர் சொன்ன சப்ஜெக்டில் நம்ம வந்து வி ஆர் நாட் தட் கிரேட்டா. பாரதி ராஜா சார் வந்து அந்த முதல் மரியாதையில் ஜஸ்ட்டு ஒரு இடம் கொடுத்து இருன்னு சொல்லி அவங்க வந்து பண்ணது. அதனால ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாரதி ராஜா சார் படம் நிறையா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அவர்தெல்லாம் கடலோர கவிதைகள் அந்த மாதிரி விச் ரியலி ஃபேக்ஸ். படம் பார்த்துட்டு வந்த ப்ரெஸ்ஸில் கூட கேட்டாங்க, ம். சார் உங்கள் படத்தில் நிறைய இங்கிலீஷ் இருக்குது, ம். கோர்ட்லலாம் இங்கிலீஷ் ஆமா. இருக்குது, நீங்கள் அதனால கோர்ட்டில் இருக்கிறது இங்கிலீஷ் எப்படி சார் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் ஒரு படத்தில் ஃபைட் வேணுன்னா கத்தி துப்பாக்கிலாம் வச்சு, சார் ஏன் சார் இவ்வளோ துப்பாக்கி கத்தினா, இந்த படத்துக்கு இது கோர்ட்டில் இப்படி தான் இருக்குன்றதை போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் ஆல் ரிக்வயர்ட்னா நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நைஸ் ஆஃப் யூ Nice, சார். sir. இன்னைக்கு ஒரு அமேசிங்கான ஒரு இன்டர்வியூ செஷன் எங்களுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க. அண்ட் வந்து வில் படம் மாதிரியே நிறைய சூப்பர் டூப்பர் படங்களை வந்து நீங்க எங்களுக்காக தொடர்ந்து கொடுக்கணும். அதுக்காக ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். ஜெயா Thank டிவிக்கு you, ரொம்ப sir. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.